ஹாய் மக்களே, வணக்கம். வெல்கம் டு ஆப்ஷன் பிக் பாஸ். சோ இன்னைக்கு வந்து நம்ம பார்க்க போறது நிஃப்டி பேங்க் நிஃப்டி அண்ட் ஃபினிப்டியோட போஸ்ட் மார்க்கெட் அண்ட் ப்ரீ மார்க்கெட் அனாலிசிஸ் நம்ம வந்து பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து பேங்க் நிஃப்டி பார்க்கலாம். பேங்க் நிஃப்டி வந்து நம்ம பார்க்கும்போது இந்த 51,800 கீழே க்ளோசிங் வச்சாதான் டவுன், அதர்வைஸ் மார்க்கெட் வந்து அப் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். பிரைஸ் வந்து இந்த 51,800 கீழே வந்து க்ளோஸ் ஆகல. இந்த லிக்விடிட்டி மட்டும் ஸ்வீப் பண்ணிட்டு மார்க்கெட் வந்து மேல போயிருக்கு. சோ அதனால பிரைஸ் வந்து அப்புக்கான பாசிபிலிட்டி தான் அதிகமா இருக்கு நாளையோட ட்ரெண்டுக்கு. சோ பிரைஸ் எங்க வந்து நம்ம என்ட்ரி எடுக்கலாம் பாத்தீங்கன்னா நாளைக்கு. சோ பிரைஸ் வந்து இந்த 51,800 வரும்போது, ஏன்னா நமக்கு வந்து இங்க வந்து ஒரு சீச்சு வச்சிருக்கான் பிரைஸ். சோ பிரைஸ் இங்க வந்துட்டு ரீடெஸ்ட் எடுத்து பிரைஸ் இங்க இருந்து மார்க்கெட் மேல போகும். சோ டார்கெட் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் டார்கெட் வந்து பார்க்கும்போது இந்த லெவல் ஃபர்ஸ்ட் டார்கெட் 50-400, செகண்ட் டார்கெட் பார்க்கும்போது 52-700-800 செகண்ட் டார்கெட்டா இருக்கும். சோ இது வந்து பேங்க் நிஃப்டியோட லெவல். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது நிஃப்டி பார்க்கலாம். டிராப் ஆச்சுன்னா மறுபடியும் பிரைஸ் இந்த லெவல்ல வந்துட்டு இங்க இருந்து மார்க்கெட் வந்து ஃபுல் பேக் ஆகும். இது வந்து நிஃப்டியோட ஹவர்லி அனாலிசிஸ். இப்போ நீங்க பாத்திருப்பீங்க, நிஃப்டி வந்து நம்ம சொன்ன மாதிரியே பிரைஸ் வந்து நடந்திருக்கு பாருங்க இன்னைக்கு மார்க்கெட்ல. ஸோ பிரைஸ் எக்ஸாக்டா இந்த வந்து ரீடெஸ்ட் எடுத்துட்டு பிரைஸ் இங்கிருந்து மார்க்கெட் மேல போயிருக்கான். ஸோ இது வந்து நம்ம வந்து ப்ரீவியஸ் வீடியோல சொல்லியிருந்தோம். ஸோ அதே மாதிரி எக்ஸாக்டா 24,000 வந்து பிரைஸ் ரீடெஸ்ட் எடுத்துட்டு மார்க்கெட் மேல போயிருக்கு. ஸோ இதுதான் நம்மளோட அனாலிசிஸ். ஸோ நாளைக்கு மார்க்கெட் எப்படி ரியாக்ட் ஆகும்னு பார்க்கும்போது இதுல அகைன் மறுபடியும் வந்து இந்த ரேஞ்ச் வந்து ரீடெஸ்ட் ஆகணும். பிரைஸ் இந்த லெவல்ல ரீடெஸ்ட் எடுத்துட்டு மறுபடியும் பிரைஸ் இங்க இருந்து மார்க்கெட் மேல போகும். ஸோ அடுத்த டார்கெட் பார்க்கும்போது நிஃப்டிக்கு வந்து 24,500 வந்து நெக்ஸ்ட் டார்கெட்டா இருக்கும். அதாவது இந்த வீக்கு வந்து ஸோ பிரைஸ் வந்து இந்த லெவல் வந்துச்சுன்னா நீங்க வந்து பை என்ட்ரி எடுக்கலாம். அதாவது 24,120 இந்த லெவல் ரேஞ்ச் வந்துச்சுன்னா பை என்ட்ரி போலாம். இது கீழே வந்து எஸ்எல் வச்சுக்கோங்க. இது வந்து நிஃப்டியோட லெவல். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போது ஃபினிப்டியோட லெவல் பார்க்கலாம். ஃபினிப்டியோட லெவல் பார்க்கும்போது பிரைஸ் வந்து இந்த லெவல் கேப் வந்து இன்னும் ஃபில் ஆகாம இருக்கு. பிரைஸ் நமக்கு வந்து ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுத்திருக்கு. இந்த இடத்துல சிஹெச்ஓசிஹெச் வச்சிருக்கான் பிரைஸ். அப்ப சிஹெச்ஓசிஹெச் வச்சா பிரைஸ் மறுபடி இந்த லெவல் வந்துட்டு இங்க இருந்து பிரைஸ் ரீடெஸ்ட் எடுத்துட்டு மார்க்கெட் இங்க இருந்து மேல போகும். இந்த ஹை டார்கெட்டா இருக்கும். சோ இந்த லெவல் வந்துச்சா நீங்க வந்து பை, அதாவது 23,900 இந்த லெவல் வந்துச்சுன்னா மறுபடியும் நீங்க வந்து பைக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. சோ இங்க வந்து பை பண்ணலாம் நீங்க. சோ பிரைஸ் மறுபடியும் எங்கன்னா இங்கிருந்து பட்டு ரிஜெக்ஷன் கொடுக்கும். பிரைஸ் இதுக்கு மேல மார்க்கெட் சஸ்டெயின் ஆச்சுன்னா மார்க்கெட் இங்கிருந்து மேல போகும். ஓகே, ஹவர்லி கேண்டில் நான் சொல்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு. நீங்க நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பிளஸ் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் அப்புறம் டெய்லி மார்க்கெட் வீடியோஸ் வந்து உங்களுக்கு வந்து நோட்டிபிகேஷனா வரும். நீங்களும் இந்த மாதிரி அனலைஸ் பண்ண நினைச்சீங்கன்னா நம்ம டெலிகிராம்ல ஜாயின் பண்ணுங்க. ஃப்ரீ அனலைஸ் வந்து நம்ம சொல்லி கொடுக்குறோம். தேங்க்ஸ் டு ஆல். பை. ஹேவ் அ நைஸ் டே.